कांग्रेस पार्टी के तुष्टिकरण की नीति थी। मान्यवर, अभी एक फैशन होगा है, अभी एक फैशन होगा है, आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। अच्छी बात है ना? ना सुनिए तो, सुनिए ना, आप सुनिए ना, मैं बताता हूं। हमें तो आनंद है कि आम्बेडकर का नाम लेते हैं। आम्बेडकर का नाम अभी 100 बार ज्यादा लो, परंतु साथ अर्थ में आम्बेडकर जी के प्रति आपका भाव क्या है ये मैं बताता हूं। मान्यवर, आम्बेडकर जी को देश की पहली कैबिनेट से इस्तीफा क्यों दे दिया? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசினதுல எந்த விதமான தவறான வார்த்தைகள் எதையுமே அவர் பயன்படுத்தலங்க சார். இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அவர் பாராளுமன்றத்துல என்ன பேசிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்திற்காக தான் இவங்க எல்லாருமே ஏதோ தவறா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனையே வேற விதமா கொண்டு போறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஓட்டுக்காக மட்டுமே அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றவங்க இத 100 தடவை சொல்லியிருந்தா இவங்களுக்கு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும்னு சொல்லி ஒரு கிண்டலா ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். அததான் இவங்க அம்பேத்கரை கேவலப்படுத்தினதாக, அதாவது ஒரு பொய்யான பிரச்சாரம், மக்கள் மனசுல ஒரு வேதனையை கிளப்புற மாதிரி, ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி இவங்க ஊடகங்களை வச்சு பொய் பிரச்சாரம் தான் சார் இது பண்றாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, பழங்குடி மக்களும் தலித் மக்களுக்கும் இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலைங்கிறது எனக்கு மனவேதனையாக இருக்குன்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது, அவர் அமைச்சரவையில இருக்கும்போது சொன்ன வார்த்தைகளை அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க சார். இப்பயுமே தலித் மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ இன்னைக்கு இருக்கிற பாஜக இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்னங்க சார் செஞ்சுச்சு? எதுவுமே செய்யல. இடஒதுக்கீடுன்னு சொல்லி சொல்றாங்க, இடஒதுக்கீடு எதுவுமே கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இருக்க பாஜக அதான் சொல்றாங்க, இன்னைக்கு இருக்க பாஜக அரசாங்கம் இந்தியாவின் முதல் குடிமகள் ஒரு பெண். அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. அவங்கதான் இந்தியாவுடைய முதல் குடிமகளா இருக்கிறாங்க. ஆனா இத காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்கும்போது எதுவுமே செய்யல. அது மட்டும் இல்லாம ஆர்டிகிள் 370 இருக்க வேண்டாம், அதை நம்ம அப்ரகேஷன் பண்ணிடுவோம் சொன்னதுமே நேரு அவர்கள் ஏத்துக்கிறல. இது அவருக்கு ஒரு மனவேதனை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இவர் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லது நம்ம செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இதை எதையுமே அவர் நேரு அவர்கள் புறக்கணிச்சுட்டாங்க. தொடர்ந்து அம்பேத்கரனுடைய அவருடைய அவர் சொல்ற விஷயங்களை அந்த அமைச்சரவையில கொண்டு வரல. நான் இது நீங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் நாங்க பழங்குடி மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நாங்க செய்வோம்னு சொல்லி காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்றல. அதனால அம்பேத்கர் அவர்கள் நான் அமைச்சரவையில இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மன வருத்தத்துலதான் அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போனாருங்கிறத இவர் அதாவது இவங்களுடைய மண்டவாளத்துல இவர் தண்டவாளத்தை ஏத்தி விட்டுட்டாரு. இது நடந்தது யாருமே மக்களுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. இது இவர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல ஓப்பனா சொல்லவும் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. அது நம்ம மக்களுக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால இப்ப தவறா மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப விசிகாவினர் போய் ரயில் தண்டவாளத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்தி தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் அவர்களுமே எங்களுடைய கொள்கை தலைவரை அமித்ஷா அவர்கள் தவறா பேசிட்டாங்க, இதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஏத்துக்க? உங்க கொள்கை தலைவரை தான் காங்கிரஸ்காரவங்க இழிவுபடுத்திருக்காங்க. அவரை மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திருக்காங்க. தன் இன மக்களுக்கும், தலித் மக்களுக்கும், பழங்குடி மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி அம்பேத்கர் நினைச்சாரோ அதை காங்கிரஸ்காரங்க செய்யலைங்கிற மன வருத்தத்துலதான் சார் அவர் வெளியேறினாரு. இதுக்கு PC ராய்ங்கிறவர் நேருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ராஜாஜி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மத்திய அமைச்சரவையிலிருந்து வெளியே போயிட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டதுக்கு நேரு அவர்கள் பதில் கொடுத்திருக்காங்க. ராஜாஜி போனா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், அம்பேத்கர் வெளியே போயிட்டா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த நாட்டினுடைய சட்ட மேதை அவரை இவ்வளவு இழிவுபடுத்தி பேசினது சரியா? இப்ப சாதாரண மக்கள் நம்மளுக்கே தோணுதில்லை, என்ன காங்கிரஸ்காரங்க இப்படி செஞ்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் போட்டு உடைச்சிட்டாரு பாராளுமன்றத்துல. அதுதான் சார் இப்ப இவங்களுக்கு குத்துது குடையுதுங்கிறாங்க.